கடலூரில் இரவு பெய்த கனமழையால் கடற்கரை சாலையில் உள்ள பழமையான மரம் வேரோடு சாய்ந்தது. இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் கண்ணதாசன் இணைகிறார். கண்ணதாசன், அந்த மரங்களை அப்புறப்படுத்தக்கூடிய பணி தொடங்கிவிட்டதா? விவரங்கள் என்ன? வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு மண்டலத்தால் நேற்று கடலூரில் கனமழை பெய்தது. நேற்று கடலூருக்கு ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்ட நிலையில் சுமார் 17 சென்டிமீட்டர் மழை என்பது கொட்டி தீர்த்தது. இந்த கனமழை கொட்டி தீர்த்ததால் ஆங்காங்கே தாழ்வான பகுதிகளில் மழைநீர் தேங்கியது. இந்த நிலையில்தான் கடலூர் கடற்கரை சாலையில் உள்ள பழமையான மரம் ஒன்று வேரோடு சாய்ந்தது. அந்த அழகுக்காக இருந்த இந்த மரம் திடீரென வேரோடு சாய்ந்ததால் அந்த அந்த சாலையை அந்த சாலையில் அனைத்தும் போக்குவரத்து நிறுத்தப்பட்டது. மேலும் தற்போது மாநகராட்சி ஊழியர்கள் அந்த மரத்தை அகற்றும் பணியினை இப்ப மேற்கொண்டு வருகிறார்கள். மேலும் கடற்கரை சாலை என்பதால் பெரிய போக்குவரத்து பாதிப்பு இல்லை. அது பிரதான சாலை இல்லை என்பதால் போக்குவரத்து என்பது ஒரு சீராகவே உள்ளது. மேலும் பல இடங்களில் தாழ்வான பகுதியில் தண்ணீரும் தேங்கி உள்ளது. பல இடங்களில் அதாவது தாழ்வான அனைத்துகளிலுமே மழைநீர் தேங்கி உள்ளது. தற்போது மழை விட்டுள்ளதால் சிறிய பாதிப்பு என்பது கொஞ்சம் குறைவாகவே உள்ளது. தண்ணியும் இப்ப சீக்கிரமாக வடிந்து கொண்டிருக்கிறது. இந்த கடலூரை பொறுத்தவரை இந்த அதிகபட்சமா 17 சென்டிமீட்டர் மழை பெய்து உள்ளதால் ஒரு ஒரு அச்சமாக இருந்தது. இப்போது திடீரென்று இப்போ வானம் வெளிச்சத்துடன் காணப்பட்டுள்ளதால் பொதுமக்கள் சிறிது நிம்மதி அடைந்துள்ளனர். கண்ணதாசன், தகவல்களுக்கு நன்றி. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.